மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 31ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனம். ஒரு கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வே, நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு, தேவ கிருபை நிமித்தம் மகிழ்ந்து களி கூறுங்கள். தேவ கிருபை நிமித்தமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட தேவ கிருபை, அதன் நிமித்தமாக மகிழ்ந்து களி கூறுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆண்டவரிடத்திலே பவுல் ஒருமுறை இப்படியாக விண்ணப்பிக்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட முள் தன்னை விட்டு நீங்கி போகும்படி ஆண்டவரிடத்திலே விண்ணப்பிக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவ கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த கிருபை உங்களோடு இருக்கும் என்று சொன்னால், அந்த கிருபையினாலே எதையும் நீங்கள் சாதிக்க முடியும், எதையும் நீங்கள் சாதிக்க முடியும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நினைப்பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மனதுருகும் தேவன் சொல்லுகிறார். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாதபடிக்கு, அவருடைய கிருபை உங்களை விட்டு மாறி போகாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு. ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள், கேளுங்கள், அப்போது தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்த சொல்லுகிறார். ஆண்டவர் தன்னுடைய அளவற்ற கிருபையை உங்களுக்கு ஏற்படுத்த அவர் உங்களிடத்தில் விரும்புகிற காரியம் ஒன்று, நீங்கள் வாருங்கள், உங்கள் செவியை அவருக்கு நேராக, அவருடைய வார்த்தைக்கு நேராக சாயுங்கள், அவரிடத்தில் கேளுங்கள். வாருங்கள், கேளுங்கள், உங்கள் செவியை சாயுங்கள். 3 செவிகள் என்று சொன்னால் அவருடைய அளவற்ற கிருபைகளை சூழ்ந்திருக்கும். அது நிமித்தமாக, இந்த கிருபை நிமித்தமாக நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய மாறாத கிருபை, உம்முடைய விலகாத கிருபை தோமை கேட்க கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, கிருபை நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகள் உம்மில் மகிழ்ந்து களி கூற பண்ணுவீராக. மகிழ்ந்து களி கூறு, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வார்த்தையின்படியாக ஆண்டவரே, கிருபை நிமித்தம் மகிழ்ந்து களி கூறவும், இடத்திலிருந்து பெரிய காரியங்களை காணவும் கர்த்தர் பெரிது செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.